ஸோ கைஸ் இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோட பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷலான காலேஜ் தான். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்காங்க? ஈரோடில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ஒன்று படிச்சுட்டு வந்து ஒர்த்தாக இருக்குமா, இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இதை பற்றி உள்ள அத்தனை டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குது நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஈரோடில் இருக்குது. எஸ், மஞ்சள் நகரத்தில் தான் இருக்குது. அண்ட் எப்படின்னா கைஸ் நிறைய விஷயங்கள் இந்த காலேஜை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜோட சிக்ஷா ரேட்டிங் எப்படி 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் எ கிரேட் நம்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸே வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரேட்டிங் வாங்க முடியல அப்படிங்கிற போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நல்ல ஒரு காலேஜ் தான். அதுவும் ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸில் வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வந்து பெரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா கைஸ் ரொம்ப வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸை கூட சொல்லலாம். ஒரு 167 ஏக்கர்லாம் அமைஞ்சிருக்கு ஒரு கேம்பஸ் தான். அண்ட் உள்ள வந்து எப்படின்னா நிறைய அம்யூனிட்டிஸும் இருக்குது. உங்களுக்கு ஜிம் இருக்குது, பசங்களுக்கு எப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ள வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒய்ஃபை இருக்குது. அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே எப்படின்னா வெல் எக்யூப்டாக தான் இருக்கும் கைஸ், எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அண்ட் அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் வந்து பேசும்போது எப்படின்னா மெயினாக நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த காலேஜ் வந்து இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே எப்படின்னா கைஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களை எப்படி வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அண்ட் அந்த மாதிரி வந்து எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் அட்டென்ஷன் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் தான். அண்ட் அவங்களோட ஒரு விஷனரி, அவங்களோட ஒரு எய்ம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குல்ல. ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல போகணும் அப்படிங்கிறது தான். அண்ட் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் கைஸ். எப்படின்னா வந்து ஒரு காமன் கோல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கேம்பஸில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம படிக்கிறதுக்கான ஒரு ரீசனாக கூட இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன், ஹாஸ்டல்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு படிக்கலாம். அண்ட் எப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ள வந்து இருக்குது. எப்படின்னா ஹாஸ்டல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, பட் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் ஃபுட்டு வந்து எப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து ஒரு 3 பேர்கிட்ட பேசினேன். ஸோ 3 பேரும் என்னை வந்து ஃபுட்டு வந்து எந்த விதமான குறையுமே சொல்லல. அவ்வளோ வந்து நல்லா நீட்டாக பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு சைடு கூட இப்போ நான் படிக்கிறோம்னா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படிங்கிறேன். கண்டிப்பாக கைஸ் உங்களுக்கு வந்து அப் டு 80% வரையும் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 20 எப்படின்னா உங்க வந்து அரியர் பேக்லாக் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் வந்து அரியரோ இல்லை பேக்லாகோ வைக்காதீங்க கைஸ். அது வந்து ரொம்ப 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 வந்து ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்பப்போ அந்தந்த செமஸ்டர்லேயே வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் அது கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்வியஸாக வந்து கேம்பஸ்லேயே நம்ம வந்து பிளேஸ் ஆகிடலாம். இப்போ நான் வந்து எப்படின்னா உங்களுக்கு கிளியர் பண்ணல அப்படின்னா வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்ல வரல, பட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. அது மட்டும் தான் கைஸ் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு மைனஸாக இருக்கும். பட் நீங்கள் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கோம்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆகிடலாம், வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அண்ட் இங்கே இருக்க ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் பாஸ்ட் இயர்ஸில் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 9 LPAக்கும் அண்ட் லோவஸ்ட் வந்து 3 LPAக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் தான் கைஸ். எப்படின்னா அந்த ஒரு சரௌண்டிங்கில் எப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்ல வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அங்கே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து நான் பேசும்போது நல்லா தான் இருக்குது ப்ரோ, ஒரு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து படிக்கலாம். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து படிக்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படின்னா படிக்கலாம் ப்ரோ, ஒரு பிரச்சனை இல்லை. அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஃபன்னும் இருக்கும், நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு வந்துட்டு ஜாலியாக வந்து விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. அண்ட் கண்டிப்பாக கைஸ் எப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ் எப்படின்னா இந்த ஒரு காலேஜில் எப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் செமஸ்டர்ஸ் எல்லாமே எப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பிட் அடிச்சு பாஸ் ஆகிறது, அப்புறம் வந்து எப்படின்னா அந்த மாதிரி வந்து எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப 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 நீட்டாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க கைஸ். ரூல்ஸ் வந்து ரூல்ஸ் தான், கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் டைமில் மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ண முடியாது. ப்ராப்பராக நீங்கள் படிச்சுட்டு வந்து எழுத வேண்டியதான், அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. பட் அப்படி பண்ணாலுமே நல்லதுதான் கைஸ். எப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நமக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம், வேறு யாருக்கும் கிடையாது. நமக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அடுத்த ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்து போக முடியும். ஸோ அடுத்த ஒரு லெவலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 years 10 yearsல நீங்கள் வந்து ஒரு ஆன் சைடு யூஎஸோ இல்லை கனடாவோ நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணி அங்கே போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் இயர் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நண்பா உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கைஸ். எப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணலாம். எப்பவுமே சரி கைஸ், நீங்கள் போய் விசிட் பண்ணாமல் தயவுசெய்து அட்மிஷன் போடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு போய் பாருங்கள், அங்கே போய் எல்லாமே ஹாஸ்டல் வரைக்கும் உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அட்மிஷன் போடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், நிறைய பேர் எப்படின்னா என்ன வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஃபீஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அது என்னால் வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடியாது. பிகாஸ் அது ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு காலேஜ்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணுறது மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு அதே வந்து ப்ரைஸிங்கில் இருக்காது. ஸோ கண்டிப்பாக எப்படின்னா
ஒரு 20 to 30,000 மேலே வந்து டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக வரும் கைஸ். இந்த காலேஜ் மட்டும் கிடையாது, நான் பொதுவாக நார்மலாக சொல்கிறேன். ஸோ எந்த காலேஜுமே என்னால் வந்து ஃபீஸ் வந்து எக்ஸாக்டாக நான் வந்து சொல்ல முடியாது. இது என்னால் மட்டும் கிடையாது, யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மேனேஜ்மெண்ட், அந்த பர்டிகுலர் காலேஜுடைய மேனேஜ்மெண்டால் மட்டும்தான் இந்த ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியராக உங்களால் வந்து லைக் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். மற்றபடி வேறு யாருமே வந்து கிளியராக சொல்ல முடியாது கைஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் அப்படின்னா கூட ஓரளவுக்கு வந்து லைக் ஓரளவுக்கு நம்ம ஒரு இன்சைட் கொடுக்கலாம். பட் ஒரு காலேஜுக்கே வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பாசிபிள் கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எப்படி கைஸ் ஓவரால் சொன்னால் கண்டிப்பாக இந்த காலேஜ் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புற வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.